ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இன்ட்ரோடக்ஷன், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி ஃபங்க்ஷன் அது இது மாதிரிலாம் பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் சைக்கிள்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் சைக்கிள்ஸ் வந்து ஒரு அக்குமுலேஷன் ஜோன் இருக்குது, அட்வான்ஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன், டவுன் ட்ரெண்ட், மறுபடியும் அக்குமுலேஷன். அக்குமுலேஷன்னா ஒன்றும் கன்சல்டேஷன் சொல்லுவாங்களேன். ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சல்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நிறைய வாங்க வாங்க என்ன பண்ணணும், அட்வான்ஸ் ஆகும். அதாவது அப் ட்ரெண்டு. அப் ட்ரெண்ட் ஆனோடனே என்ன பண்ணும், ஒரு லெவலுக்கு போனோடனே எல்லாரும் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸு. அங்கிருந்து மறுபடியும் வந்து எல்லாரும் விற்க ஆரம்பிச்சதுனால டிக்ளைன் ஆகும். அதாவது டவுன் ட்ரெண்ட். மறுபடியும் கீழே வந்தோடனே மறுபடியும் வந்து எல்லாரும் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் இந்த மார்க்கெட் வந்து சைக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ள இன்னும் உள்ள உள்ள ஒரு ஒரு சைக்கிளாக நிறைய இருக்கும். இந்த ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் தராங்க. இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு கம்பெனி நிறைய க்ரோ ஆகுது கம்பெனின்னா நிறைய ஃபண்டு தேவைப்படுறதால அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்குறோம் விற்கிறோம், ட்ரேடர்ஸோ இன்வெஸ்டர்ஸோ. அதுதான் வந்து நம்ம இப்போ பண்ணுற போகிறோம். இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது யாருன்னா செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அவங்க இந்த இதெல்லாம் ஃப்ராட் நடக்காமல் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இது பண்ணி எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் கம்பெனி ஏதாவது பண்ணா, புரோக்கர் ஏமாத்திட்டாங்கன்னா, போட்ட காசு போகுமேன்னு சொன்னால், அதுக்கு வந்து இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் வச்சுருக்காங்க. இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு. இதில் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றிய ஆடு மற்ற எல்லாத்தையும் இந்த மூலயமா கொடுக்குறாங்க. ப்ரொடெக்ஷனுக்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி நிறைய நடத்துகிறாங்க. இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு, ட்ரஸ்ட் இதெல்லாம் வச்சு நடத்திட்டு வராங்க. எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எதுவுமே தெரில எனக்கு அப்படின்னா, கண்ணை மூடிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். எப்படின்னா எஸ்ஐபி தான் பெஸ்ட் மெத்தட். எப்படின்னா ஒரு ஒரு மந்த்தும் வாங்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது வாங்குவீங்க, கம்மியாக இருக்கும்போது வாங்குவீங்க. ஸோ ஓவராலாக மேலே போகும்போது உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் எஸ்ஐபி. சரி, இது என்ன இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஸ்டாக்ஸ் இன் பிட்வீன். இது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். இதை நம்ம ஆனால் வந்து ட்ரேடிங்கில் வந்து வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். 9:15 to 3:30 வாங்கலாம், விற்கலாம். நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. எந்த செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த செக்டார் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை, இது டவுன் ஆகுது அப்படின்னும்போது செக்டார் வைஸ் கூட ஒரு இடிஎஃப் இருக்குது. அப்போ வந்து செக்டார் செலெக்ஷனாக நீங்கள் இடிஎஃப் வாங்கலாம், விற்கலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்து ஸ்டாக்ஸு. ஸ்டாக்ஸு டைரெக்டாக வாங்குறது, விற்கிறது. அதெல்லாம் எப்படின்றத நம்ம கொஞ்சம் ஒன்றா பார்க்கலாம். சரி, ஸ்டாக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலாகவும் பண்ணலாம், டெக்னிக்கலாகவும் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். கம்பெனியுடைய என்ன பிளானு, பிஸ்னஸ் பிளானு, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதனுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன, அதனுடைய ப்ராஃபிட் என்ன, கேஷ் ஃப்ளோ சார்ட்டு, ஃபினான்ஷியல் சார்ட்டு நிறைய இருக்குது. அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் கால் அனலைசிஸ் பண்ணணும், ஃப்யூச்சர் பிளான் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாங்க இயர் ஆன் இயர். அப்புறம் நிறைய ரேஷியோ, பிஇ ரேஷியோ, நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறது ஓகேன்னா படித்து செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் மானிட்டரிங்க்கும் வந்து ஒவ்வொரு டைம் வந்து ரிசல்ட் வரும்போது, அவங்களுடைய பிளான் சேஞ்ச் ஆகும்போது, அவங்களுடைய ஹெட்டு சேஞ்ச் ஆகும்போது எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக அதை பண்ணிக்கலாம். இன்னொன்று டெக்னிக்கல் வைஸ் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சார்ட்டை பார்க்கணும். சார்ட்டை பார்த்து என்னென்ன பண்ணுறாரு இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா டெக்னிக்கல் வைஸில் ஹியூமனுடைய இசிஜி பார்த்துருந்தீங்கன்னா இவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு சார்ட்டை பார்த்து கம்பெனி உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிடலாம். மீன்ஸ் கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா பண்ணலையா, அதில் இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் அனலிசிஸ் வச்சுருக்காங்க, ஈஸியான மெத்தடு. சாரி, டெக்னிக்கல் அனலிசிஸில் வந்து என்னென்ன பண்ண பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், மொமெண்டம், வாலட்டிலிட்டி, வால்யூமு, டைமு, சென்டிமெண்ட், இது எல்லாமே நம்ம டெக்னிக்கல் அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன், மொமெண்டம், வாலட்டிலிட்டி, இந்த வால்யூம், இது 4மே வந்து 4 பில்லர்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனலிசிஸ். இதுதான் 4 தூண், 4 சைடும் 4 இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கேண்டில்ஸை பற்றி படிக்க போகிறோம். மொமெண்டம் வந்து அது ஒரு இண்டிகேட்டர் தான். வாலட்டிலிட்டிக்கும் ஒரு இண்டிகேட்டர் தான்.
மொமெண்ட் இருக்கிறதுக்கு வந்து எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ இது மாதிரி இருக்குது. நம்ம யூஸ் பண்ண பொறுத்த ஆர்எஸ்ஐ. வாலட்டிலிட்டிக்கு வந்து ஏடிஆர் இருக்குது, டவுன் செயின் சேனல்ஸ் இருக்குது, பொலிங்கர் பேண்ட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ண பொறுத்த பொலிங்கர் பேண்டு. வால்யூம் சேஃப்டி வால்யூம் தான். டைம் வந்து மார்க்கெட் வந்து எந்த டைமில் இருக்குது, மீன்ஸ் ஏன்னா ரிசல்ட் இருக்கா, எலெக்ஷன் ரிசல்ட்டு, இல்லைன்னா அந்த எலெக்ஷன் ஈவெண்ட்ஸு இது மாதிரி, இல்லை குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கா, இது மாதிரிலாம் இந்த டைம் சென்டிமெண்ட் வந்து ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட், வேர்ல்டு மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து எல்லாமே வந்து அப் ட்ரெண்ட் இருக்கா, டவுன் ட்ரெண்ட் இருக்கா, சைட்வேஸ் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு சென்டிமெண்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இது நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன், இந்த கேண்டில் ஸ்டிக் சார்ட் சொன்னாங்க. இது வந்து ஒரு சார்ட்டை பார்த்தா நம்ம சொல்லிடலாம். அது வந்து என்னென்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ். கேண்டில் ஸ்டிக்கில் வந்து 2 கேண்டில்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணுறது. ஒரு கேண்டில் வந்து கேண்டல்லாம் நான் மெழுகுவர்த்தி 2 சைடும் இந்த திரி இருக்கும். இல்லாமலே இருக்கலாம். இங்கே ஓப்பன் ப்ரைஸு, இங்கே ஓப்பன் ப்ரைஸு, இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகுதுன்னா இது வந்து க்ரீன் கலரு. அன்றைக்கி டேயில் வந்து இல்லை டெய்லியோ வீக்லியோ எவ்வளோ அதிகமான ப்ரைஸ் இருக்குது, அந்த ஹை ப்ரைஸும் அந்த டேலியோ வீக்லியோ மந்த்லியோ லோவாக போயிருக்கிற ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸ். வீக்லி கேண்டில் எடுக்கலாம், டே கேண்டில் எடுக்கலாம், ஹவர்லி கேண்டில் எடுக்கலாம். எந்த கேண்டில் எடுத்தாலும் கீழே உள்ளது ஓப்பன், மேலே உள்ளது க்ளோஸு, மேலே உள்ள இந்த ஹை ப்ரைஸு, கீழே உள்ளது லோ ப்ரைஸ். க்ரீன் தான். இது ரெட் கேண்டலாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஹை ப்ரைஸ் சேமாக இருக்கும், லோ ப்ரைஸும் சேமாக இருக்கும். இங்கே ஓப்பன் ஆகி கீழே போய் க்ளோஸ் ஆகிருக்கு, மீன்ஸ் பியரிஷ் ஆகிருக்கு. அதான் வந்து ரெட் கேண்டல் சொல்லுது. ரெட்டுன்னா நமக்கு அலர்ஜி இல்லை, அதனால் வந்து ஒரு அலர்ஜி இல்லை. ரெட்டுன்னா வந்து அந்த சிக்னல் கொடுக்குது, அலர்ட்ஸ். அதனால் வந்து இந்த ரெட் கலரில் போட்டிருக்காங்க ப்ரைஸ் டவுன் ஆகுதுன்னு சொல்லி. இங்கே ஓப்பனாக இங்கே கம்மியாயிருக்கு. இந்த வீடியோவில் இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அனலைஸில் நம்ம சொன்னோம்ல 1 by 1 அதை வந்து நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. சரிங்களா? அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து வேறு ஒரு சில ஸ்டாக் அப்டேட்ஸு, மார்க்கெட் அப்டேட்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த கேண்டில்ஸ்லாம் ஓப்பன், லோ, ஹை எல்லாத்தையும் சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நியூஸ் சார்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் வரலாம். குட் லக், குட் பை, தேங்க்யூ.